நாள் மாறி போயிடும். காலம்ங்கிறது பொன் போன்றதுன்னு அதனால தான் சொல்லார். அதனால் நொடியை கணக்கு பார்க்குறாங்க ஜப்பான்கள். வினாடியை கூட கணக்கு பார்த்து செய்கிறனால தான் இன்றைக்கி ஜப்பான் உலக லெவலில் பெரிய ஒரு விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்குது. அதனால் காலம் பார்த்து காரியம் செய்தால் ஞாலத்தை விளக்கி வாங்கலாம் சொன்னது வள்ளுவ பெருந்தகை. அப்படிப்பட்ட ஐயா ஒரு பெருந்தகையாக இருந்து ஒரு இளவரசனாக அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சிரோரத்ன மணிகளாக இந்த திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு காமிக்கக்கூடியவர். அதை விட இன்னொரு கதை சொல்லணும். அதாவது எங்களுடைய குரு பூஜைக்கு ஐயா வர்றார், செம்பை ஐயா. வாட்டர் பாட்டில் விசாரித்து தம்பி சின்ன பையன் போய் வாங்காமல் வந்துட்டார். ஐயா யார்ட்டையுமே கேட்காம கீழே இறங்கி போய், ஏயா எத்தனை பேர் புண்ணியம் செய்கிறாங்க, நாங்கள்லாம் திருப்பறையிலேருந்து எம்பிட்டு புண்ணியம் செய்கிறோம், இந்த வாட்டர் பாட்டில் 6 ரூபாய்க்காக பாட்டிலை கொடுக்காம திரும்ப கொண்டு போயிட்டியாயான்னு சொல்லி ஐயா போரிட்டு அந்த பாட்டில் போய் தகுதி பார்க்காது தராதரம் பார்க்காது நைட்டு 9:45 மணிக்கு போய் தெரியாத ஊரில் மேலூரில் போய் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்க மறுநாள் குரு பூஜைக்கு. ஐயாவுடைய பெருந்தன்மை. மணிவாசக பெருமான் அடியார்க்கு அடியேன்னு சுந்தரர் சொல்கிற போல அந்த அடியார்க்கு அடியேனாக ஐயா. அதுதான் அவங்க கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஐயாவை பற்றி நிறையா நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ச் பை இன்ச்சா இவர்களை 3 பேர்களையும் முக்கன் மூர்த்தியாக நான் அறிந்தவன். ஐயா அவர் அதே மாதிரி ஐயா மடத்துக்கு வந்தாருனாக்கா நம்ம வீராட்சாமையா டக்குன்னு கும்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சன்னிதானம் நீங்கள் வாங்கன்னு மடத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க. திருவாசகத்தோட ஐயாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஐயா சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கண்ணப்ப நாயனார் மாதிரியும் சொல்லி கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அபிவிருத்தியான அன்பான பக்தி நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடத்த முடியும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் பணம் வச்சிருக்கவங்கெல்லாம் திருவாசகம் நடத்த முடியாது, மாநாடை போட முடியாது. யாருக்கிட்ட இருந்து 10 பைசாவை இறைவன் வாங்கி யார் மூலம் சன்னியாசிகள் அடியார்கள் சாப்பிடணும்னு இறைவன் உனக்கு கணக்கு போட்டிருப்பார். அதே சொன்னேன், அம்மாவை நாட்களை கூட்டி கொடுப்பார். நிச்சயமாக உங்களுடைய கருங்கிரணை சிறப்பாக அமையும். யாராருக்கு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அது கண்டு அண்ணல் அறுபுரியா நிற்கும் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களேன்னு சொல்லி புண்ணியம் யாருக்கு வேணுமே ஒரு நீரையும் பூவையும் எடுத்தால் போதும்டான்னு சொல்கிறார் திருமூலர். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்க. அது மேலே நிச்சயமாக மணிவாசக பெருமானும் சிவபெருமானும் வல்லைன்னா அந்த சன்னியாசத்துக்கு அர்த்தமே இல்லைங்கன்னு சொன்னேன். அவற்றை ராத்திரி கூட சொன்னேன், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நடக்கும், எல்லாம் சிறப்புற நடக்கும். அதை நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சொன்னோம். ஒரு சன்னியாசியினுடைய பிரார்த்தனைக்கு சிவபெருமான் நிச்சயமாக பிருகுமுனிவருடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், படித்தா தெரியும். ஒரு முனிவருக்காக ஓடி 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 எழுஞ்சவர்கள் தான் சிவன் பிரம்மா விஷ்ணு. அதனால சன்னியாசத்திற்கு பயப்படக்கூடியவர்கள் அதுக்கு நம்மளும் அதனுடைய கருணை மூலமாக 100% சன்னியாசியாக வாழன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நானே தேர்த்து கொடுத்தேன் 50வது வயசில். அதனால தான் எனக்கு என்ன நினைக்கிறோமோ அதை பூரா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாளைக்கு என்ன நினைக்கிறோமோ கொடுத்துக்கிட்டு இருக்கார். என்னோட வந்திருக்க யாகம் பண்ணுற இருக்கார். நான் யாகம் பண்ணுறதுக்கு ஒரு இதுக்கு 15,000 20,000 நான் மடத்தில் இருந்தால் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட்டு இந்த இடத்துல இன்னைக்கு வர்றோம்னா 2 வேனில் கூட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோட வந்தவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் ரைட் கூட்டி போய் யாத்திரை ஒரு நாள் எங்களோட பயணம் பண்ணுற கஷ்டப்படுற வரும் பொண்ணோ பொருளோ காசோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ₹1,00,000 ஒரு இடத்துல கேட்டிருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கிடைக்கும். அது இல்லை என்னுடைய வாழ்க்கை. எல்லாமே கோடி கோடியாக இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சு 21 நாட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி எறிந்தவனே துறவி. அதனால தான் இந்த உலகத்தினுடைய 2 அமைச்சர்கள், ஒன்று சேக்கிலார் பெருமான், மணிவாசக பெருமான், 2 தான் அமைச்சர்கள். அமைச்சர் பதவியை துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த துறவு வாழ்க்கையும் துச்சமாக எரிந்தவர்களையும் நாம் இந்த உலகத்திற்கு காமிக்கும் விதமாகத்தான் இந்த திருவாசகத்தினுடைய மகிமை. நல்ல கவனமூர்ந்து திண்டுக்கல்ல பேசின ஒரு எழுத்து கூட அதில் வராது. அதை கொடுத்துருவேன். நான் யாராவது போனோட்ட ஒரு அம்மா கேட்டு இதை நான் பொக்கிசமாக என்னுடைய வாழ்நாள் வச்சுக்கிறேன்னு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்தனுடைய அமைப்பு இது என்னுடைய குருநாதருடைய அமைப்போடு நான் நினைக்கிறேன். ஓம் நமோ வசிஷ்டாய மகாவிரதாய பராசரம் வேதநிதிம் நமோஸ்தே நமோஸ்தனந்தாய மகோரகாய நமோ சிஷ்யேபே காசேபியே நமோஸ்து ரிஷப்ய பரமம் பரோசாம் தேவசி தேவம் வரதம் வரானாம் சகஸ்ர சீர்சாய நமக்ஷிவாய சகஸ்ரநாமாய ஜனார்தனய. எல்லாம் வல்ல இறைவனையும் பெருமானையும் பெருமாட்டியும் குருவருளும் திருவருளும் வணங்கி என்னை இந்த உலகத்திற்கு தாரையாக வார்த்தப்பட்டுள்ள மாதா பிதா குரு தெய்வம் அம்மா சொன்னாங்க. அதே
முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை பிரார்த்திக்கப்பட்ட ஜீவன் உண்டு என்று என்னால் அது என்னை பெற்றெடுத்த தாயை தவிர வேறு இல்லைன்னு சொல்பவர் இந்த உலகத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் 32 ஆண்டுகள் ஜனாதர தர்மத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து 4 திசைகளும் 4 மடங்கள் கொடுத்து இச்சாசக்தியை கடந்தவளுக்காக ஒரு கோவிலை அமைத்து தாய் மூகாம்பிகை என்று சொல்லி சிருங்கேரி மாதாவை அமைத்து சோட்டானிக்கரை பகவதியை அமைத்து இந்த 3 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து காஞ்சிபுரதே முக்கியபுரதே ஒட்டானபிடே கத்தியஸ்தாம் மத்தியஸ்தாம் காமாட்சி பிரமாதம் சப்த மோக்ஷபுரி என்று உலகத்திற்கு காமிச்ச ஆதிசங்கர பகவத் பாதால் அவருடைய குரு. அப்படிப்பட்ட தாயை வணங்குகிறாள். இந்த உலகத்தில் ஒரு சொட்டு ரத்தம், ஒரு முள்ளு குத்தி ஒரு சொட்டு ரத்தம் வந்தா நம்ம கதகளி ஆடுறோமா, ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் என்னை இந்த உலகத்திற்கு தாரையாக கொடுக்கப்பட்ட தாய்க்கு ஒட்டுமொத்த ரத்தத்தையும் இந்த உலகத்திற்காக சிந்தி இந்த உலகத்திற்கு வந்தவள் நான். அப்படிப்பட்ட தாய் உலகத்திலே ஒரு உன்னதமான உண்டு என்றால் அது தாயினுடைய கருவறை தவிர வேற இல்லை என்று சொல்லுகிறார் சுவாமி ராமலிங்க வள்ளலார். என்று துயரமான கண்ணீர் என்றென்றால் ஒரு பெண்மையினுடைய தாய்மையை கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்க வைப்பது மட்டுமே இந்த உலகத்தில் ஒரு தூய்மையானதும் போக இந்த உலகத்தினுடைய ஒரு கஷ்டமானதும் தாய் கண்ணீர்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வளவரைக்க முடியாது என்பதற்காகவே நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும். ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று ஒரு வெளிநாட்டு கவிஞர் எழுதுகிறார். நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு தாயை பேச்சு வளர்த்து அவரை வெளிநாட்டுக்கு ஐடி ஃபீல்டில் படிக்க வச்சு வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துடுறார், சித்தப்பா அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், ஆனால் வரமாட்டேங்கிறார். அப்புறம் உடனே அப்பா இறந்துடுறார். அப்புறம் சித்தப்பா டெலகிராம் கொடுக்கிறார், இறப்புக்கு வர முடியல, கருமாதிக்கு வர்றார். வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க அம்மா ஒத்தமனமா இருக்கு, நீ பாதுகாக்க முடியாதுப்பான்னு சொல்றாங்க. அம்மா ஒத்தையா இருக்கும்போது நீ என்னத்துக்கு இருக்க போறான்னு சொல்லி அம்மா கூட்டி போய் வீட்டை விற்று 1 கோடி ரூபாய்க்கு வீட்டு பத்திரத்தை பதிவு வச்சு பணத்தை வாங்கிட்டு நான் உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சுக்கிறேன், அங்கேயே எனக்கு ஒரு குழந்தையும் மனைவியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணமே இங்க தாய் தகப்பனுக்கு தெரியாம நடக்குது. சரின்னு சொல்லி கூட்டி போறாரு. உன்னை ஏர்போர்ட்ல வச்சு டிக்கெட் எடுத்துட்டு வர்றேன்ட்டு போனவர் காலையில போனவர் மாலை வரைக்கும் வரல. அங்கே இருக்க அத்தனை சிசிடி கேமராலையும் ஒரு வயதானம்மா உட்காந்துருக்காங்களே என்னான்னு சொல்லி செக்யூரிட்டியை விட்டு கேட்குறாங்க. என்னுடைய பையன் டிக்கெட் எடுக்க போனவர் வரல, அதுக்காக உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எல்லா ஃப்ளைட்டுமே போயிடுச்சு, உங்கள் பையன் பேர் என்ன எந்தன்னு சொல்லி உடனே போய் அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய எம்டி முன்னாடி கேட்குறாரு, எந்த ஃப்ளைட்டில் எந்த ஊருக்குமா சொன்னார். அந்த ஊருடைய ஃப்ளைட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்து பையனுடைய பேரை கேட்டால் காலைல 10 மணிக்கே ஃப்ளைட்டில் ஏறிட்டாருமா, நேரம் போய் அங்கே போய் மதிய உணவு சாப்பிட்ருப்பாருன்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள், என் பிள்ளை என்னை விட்டுட்டு சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தாய் என்பு சொல்கிறாங்க. நல்லா போனீங்கம்மா, இந்த டிக்கெட் லிஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்கு இன்னும் உலகம் தெரியாமல் இருக்காங்களே. இப்படிப்பட்ட தாயை இந்த பரிதவிக்க விட்டு போனவன் என்ன ஆக போகிறான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாயை தட்டிட்டாங்க. இதே தாயினுடைய அன்பு. தாயினுடைய அன்பை இன்னும் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி இருந்தும் மறந்தும் மருந்தும் இனி அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் கால் டாக்ஸியை பிடிச்சி ஊரில் கொண்டாந்து விட்டுறாங்க. விட்ட பிறகு நம்ம பிள்ளைக்கு ஒரு அவச்சொல் வரக்கூடாத, இது நம்மளோட போகட்டும் சொல்லி அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய அரளி விதையை எடுத்து சாப்பிட்டு இறந்துடுறாங்க. அவர் போய் ஊரில் போய் உட்காந்து போகிறாரு. ஒரு நாள் கழித்து போகிறாரு, ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகிறாரு. வீடு விற்றதை மனைவி அம்மா இறந்துட்டாங்க, இறந்த வீட்டில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள். அதே நேரத்தில் அவர் பைத்தியமாகவே ஆயிடுறார். அதனாலதான் தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை. மாதா வைரறிய வாலா ஒரு நாளும் சொன்னவர் வாரியார் சுவாமிகள். இப்படிப்பட்ட தாய்க்கு இவ்வளவு புகழாரம் நாம் சூடி கொடுக்கும்போது அந்த தாயினுடைய கண்களிலிருந்து தாயை பார்க்க வைத்து தாரத்துக்கு ஊட்டாதே, நாளை அந்த தாரமும் ஒரு தாயாக வரக்கூடும் இப்படின்னு சொல்றாங்க வேதாத்தையெல்லாம். அதனால நம்ம திருவாசகத்தை உணர்ந்து படிக்கிறோம், சொல்றோம். இதெல்லாம் முகவுரையும் முன்னுரையும் நாம் கேட்டு தெரிந்து இந்த உலகத்தில் நான் படிக்க வேண்டும். ஒரு கல்லூரியில் IAS அகாடமியில் நான் பேசுறேன், இன்னும் ஒரு தாயை பற்றி பேசுறேன், அதே மாதிரி தமக்கையை பற்றி பேசுறேன், அதே மாதிரி பெண்ணை பற்றி பேசுகிறேன். இப்போ பேசும்போதே இந்த வள்ளுவரை சொன்னேன். அப்படி பேசும்போது இந்த சின்ன குழந்தைகளுடைய பெற்றோர்களும் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆனிவரி ஃபங்க்ஷனில் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நிறைய பேர் கண்கள்லேருந்து கண்ணீரை பார்த்து நான் இப்படி பேசும்போது உருக்கமான கருணையை தவிர யாரும் சொல்ல முடியாது. என்னோட மெடிக்கல் ரப்பா வேளாத்ததெல்லாம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அடுத்த வேற சாப்பாட்டுக்கு. ஆனால் 21 நாட்டு கம்பெனியினுடைய மேனேஜிங்கினுடைய சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன். தமிழ்
தமிழ்நாடு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்திருக்கேன், தமிழ்நாடு விஸ்வகர்ம சங்கத்தினுடைய மாநில இளைஞரணியாக இருந்து விஸ்வகர்ம நலவாரிய கலைஞர்கிட்ட கணபதி ஸ்தபதி எங்கள் மாமா மூலமாக வாங்கி கொடுத்துருக்கேன். அப்துல் கலாம் அரிஸ்டோ ஹோட்டலில் தங்க வச்சு சென்ட் ஜோசப் காலையில் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் வரவேற்புரை பேசியிருக்கேன். அப்துல் கலாமோட SP கலியமூர்த்தி திருச்சியில் இருந்தோட பயணம் பண்ணியிருக்கேன் கலெக்டரோட. அதே மாதிரி ஜெயலலிதாவோட இந்த வணிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரியா இருந்து மாவட்டத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஃபுட் சேஃப்டி கமிஷனை பற்றி அந்த அம்மாட்ட அரை மணி நேரம் பேசும்போது அந்த அம்மா பாராட்டி 3 மண்டலத்தினுடைய ஜோனலாக எனக்கு ஒரு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த போஸ்டிங்கை வச்சுதான் கொரோனாவில் அத்தனை ஹோட்டல்களையும் போய் விசிட் பண்ணேன் கலெக்டரோட. இவ்வளவு விசிட்டிங் ஆர்டே பத்தாது, இவ்வளவு புகழையும் மணிவாசகத்தினுடைய அமைச்சர் பொறுப்பு போல இறைவன் கொடுத்து என்னை தடுத்தாட்கொண்டார். இன்னைக்கு எதுக்கும் போறதில்லை. இன்னைக்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஒரு MLA வீட்டுக்கு கூட்டிட்டு வர, எனக்கு கவலையே படலை. எத்தனையோ மந்திரி வந்து பார்க்க வருப்பாங்க. இதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரத்தையும் பெரிய ஏற்பாடு வச்சுதான் நான் வீடு கீழே திறப்போலா பண்ணேன். அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இதே விக்ரம் ராஜா வந்து நைட்டு என் வீட்டில் தங்கியிருந்து காலையில் பண்ணார். அன்னைக்கு 5வது மாநாட்டுக்கு நீங்க வந்து பேச கிட்டத்தட்ட 8 வேணு காலையில் அப்படி உணவு அம்மாலாம் வந்தாங்க. மதியானம் அதே மாதிரி 5 காயோட நெய் பாயாசம் அதே மாதிரி உணவு கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு உணவு கொடுத்து அந்த ஒரு மாநாட்டை நடத்தினான். இதே மாதிரி 51வது மாநாட்டில் காசியில போது 50வது மாநாடு மேலூர்ல நடத்தணும். என்னுடைய விஜேந்திரரை 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்போட கூட்டிட்டு வந்து பல்ல உணவு கொடுத்து 50வது மாநாட்டை இந்த உலகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அரசியல் மாநாடு தோற்று போகும் அளவுக்கு நடத்தணும். இது அடியவருடைய மாநாடா இல்ல ஆண்டவன் நடத்தக்கூடிய மாநாடா? அரசியல் சேலஞ்சை வந்து நம்ம கையில கொண்டு அதை நடத்தி காமிக்கணும்னு சொன்னவன். என்னோட இருந்த சிவனடியார்கள் அத்தனை பேரும் என்னுடைய மடத்தை பூட்டணும், அறக்கட்டளையை வந்து ஸ்தம்பிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. அதுக்காக நான் கற்றுக்கொண்ட பாடமே திருவாசகம். திருவாசகத்தை படிச்ச அடியார்கள் எல்லாம் நாங்க இல்லைன்னா அந்த மடத்துல திருவாசகம் நடத்த சொல்லி 51 பதிகத்தையும் 4 மாசத்துல அர்த்தத்தோட சொல்லின் பாட்டின் பொருள் உணர்ந்து 51 பதிகத்து தேசத்துல காசியில போய் விஸ்வநாதருக்கு அபிஷேகத்தோட முன்னாடி உட்காந்து முற்றோதல் பண்ணி நான் அபிஷேகம் எடுத்து கொடுக்க சிவாச்சாரியால் பண்ணி சப்தரிசி பூஜை ஏற்பாடு பண்ணி காசியினுடைய கருணை பெருமானுடைய தனிப்பெருங்கருணை எல்லாம் நம்மளால முடியும். முடியாது எதுவுமே இல்லை. முடியாதுன்னு நினைச்சிருந்தா சிலந்தி கூட வலை கெட்டி இருக்கும். முடியும் நினைச்சா மட்டும்தான் எரிமலை கூட வலுவிடுக்கும். எண்ணியது எண்ணியதாக நடந்தால் நம்முடைய அத்தனையும் கஷ்டங்களும் எரிந்து சாம்பலாகிவிடும். நம்ம பிரபஞ்சத்தில் எது நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக நல்ல நினைப்புக்காக நிச்சயம் பிரபஞ்சம் கொடுக்கும்.